அவனுடைய யூத்தாக இருக்கலாம், அவனுடைய எபிலிட்டியாக இருக்கலாம், அந்த இடத்துல அந்த வருஷங்களில் நிறைவேற்றுறதுக்கு எல்லாத்தையும் இழந்துடுறான் 2 பெண்ணுக்காக. ஸோ இந்த இடத்துல என்ன பாருங்க, ஸோ இந்த அன்று இரவிலே தன் குமார்த்தியாக லேயாலை அழைத்து கொண்டு போய் அவனிடத்தில் விட்டால் அவன் லாபான் தன் வேலைக்காரியாகிய சில்பாலையும் குமார்த்தியாகிய லேயாளுக்கு வேலைக்காரியாக கொடுத்தாள். இது பாருங்க, காலையில் அவள் லேயாள் என்று யாக்கோபு கண்டு, எனக்கு ஏன் இப்படி செய்தீர்? ராகேலுக்கு அல்லவாக நான் வேலை செய்தேன், பின்ன ஏன் என்னை ஏமாற்றிட்டீங்க? நீ ஏமாற்றினால் நீ ஏமாற்றப்படுவாய். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான். இதுதான் வேதம் சொல்கிறது. ஒரு ரீசன் சொல்கிறான், மூத்தவள் இருக்கும்போது இடைவெளி கொடுப்பது வழக்கம் அல்ல, இவளுடைய நாளையும் நிறைவேற்றி அவளுக்காகவும் 7 வருஷம் வேலை செய்யின்னு சொல்கிறான். கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை, தரேன், ஆனால் 7 வருஷம் செய்யும் சொல்லியிருக்கலாம். ஒரு வேலைக்கு லாபான்னு சொல்லியிருக்கலாம், முடியாது, இவளை கொடுக்க மாட்டேன். நீ முதல்ல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, என் பொண்ணை ஒரு பொண்ணோட கல்யாணம் பண்ணிடு போயிடுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவன் அப்படி சொல்லலை, நீ இவளையும் கல்யாணம் பண்ணிக்கோ, வேணான்னு சொல்லலை, ஆனால் எனக்கு 7 வருஷம். ஸோ இவன் தன் பொண்ணுங்களையும் மதிக்கலை, அவங்களுக்கு ஃபீலிங்காக, அந்த ஃபீலிங்கில் அந்த காலத்தில் இப்படி இந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு அவன் தன்னை அவன் இவங்கிட்ட எப்படி எவ்வளோ எடுக்கணுமோ அவ்வளோ எடுத்துக்கணும்னு பார்த்தான். ஏனென்றால் இவன் யாக்கோபு கூட இருக்கும்போது அவனுக்கு வியாபாரம் விருத்தி அடைந்தது. இதுதான், கர்த்தர் உன்னோடு இருந்தாருனால் நீ கையிட்டு தொட்டு செய்கிற வேலையெல்லாம் விருத்தி அடையும். இது நேச்சுரல் லா. இன்றைக்கு நம்ம கையிலையும் கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நீ ஆண்டவரை நோக்கிப்பார். இதை விட்டுட்டு நீ உன்னுடைய திறமை, உன்னுடைய டிகிரி, உன்னுடைய இதெல்லாம் எத்தனை பேர் ஐஐடிஎன்ஸ் படிக்கிறாங்க. வெரி ஃபியூ பீப்புள் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இருக்கார், ஒரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தான் இருந்தார், எத்தனையோ ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் உருவாகலை. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் கர்த்தரால் வருகிற காரியம். கர்த்தர் எவனை நியமித்திருக்காரோ, இன்றைக்கி நம்ம கர்த்தரிடத்தில் ஓடணும்னா, ஆண்டவரே எனக்கு தாருங்க அப்படின்னு கேட்போமானால் அவர் கொடுப்பார். ரெண்டாவது, கர்த்தர் முதல்லே சொல்லியிருக்காரு, நான் உன்னோட தான் கூட இருக்கிறேன், நீ எனக்கு. இவர் அப்படி சொல்லியிருக்கும்போது, கர்த்தர் சொல்லியிருக்கும்போது இவர் கேட்டிருந்தாருன்னா கொடுத்துருப்பாரு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இவர் கேட்கல. ஹீ டுக் ஹிஸ் ஓன் டெசிஷன். அந்த ஓன் டெசிஷன் ஹஸ் காஸ்டட் ஹிம் 14 years ப்ளஸ் டென்ஷன். நம்ம காலத்து பசங்களுக்குன்னா பிபி, சுகரு எல்லாம் ஏறிட்டுருக்கும். அப்புறம் அந்த பொண்ணுங்க 2 பொண்ணுக்கு சண்டை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, தாங்கவே முடியாது. ஸோ இதெல்லாம் யோசனை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம காலத்துலேயும் அழைப்பில் கர்த்தர் எப்படி அழைக்கிறாரோ அந்த அழைப்பில் நம்ம இல்லைன்னு சொன்னால் நம்மளுக்கு நிச்சயம் பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளை நம்மளால் சமாளிக்க முடியாது. நம்மளால் சமாளிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு தான் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னோட கூட இருக்கிறேன், அதனால் நீ என்ன நாக்கி வா, என்னோட இரு, என்கிட்ட ஆலோசனை கேளு அப்படின்னு கேட்கல. பாருங்கள், இந்த ஒரு காரியத்துக்காக இவன் தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்து கம்ப்ளீட்டாக கடைசியில் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணிக்கிட்டு தென் அகெயின் 30ஆவது அதிகாரத்தில் அந்த பொண்ணுக்கு பிள்ளை பெறாதது கண்டு அவளுக்கு சத்தம் போடுறான். இவனுக்கிட்ட அவன் கேட்குறான், நானா உன் கற்பத்தை அழைத்திருக்கிறேன், நான் தேவனான்றான். ஆர்கியூமெண்ட்ஸ், 2 பேருக்கும் சண்டை வருது. எல்லாமே செய்கிறது கர்த்தர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, God is a creator, not only the creator, he is the owner, who owns everything. நேற்று பார்த்தோம், அதோனாய் என்ற பேர் அவருக்கு ஒன்று. அந்த அதோனாயை வச்சுக்கிட்டு நம்ம தைரியமாக நம்ம அவர்கிட்ட போய் கேட்கலாம், ஆண்டவரே நீர் அதோனாயாக இருக்கிறீர், ஓனராக இருக்கிறீர், எனக்கு வேண்டியதை தாருங்க அப்படின்னு கேட்டு. அது பரலோக ஜெபத்தில் கூட, பரமண்டல ஜெபத்தில் கூட கர்த்தர் சொல்வார், எங்களுக்கு வேண்டியது ஆகாரத்தை எங்களுக்கு தாரும்னு சொல்வார்.
ஸோ கர்த்தர்கிட்ட கேட்கும்போது கர்த்தர் நிச்சயமாக செய்கிற வல்லவராக இருக்கிறார். ஸோ அவர் முதலே சொல்லியிருக்காரு, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? இல்லை. பொல்லாதவராகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவாகிய நான் உங்களுக்கு நல்ல காரியங்களை செய்வது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லியிருக்கிறார். இதை நம்ம புரிஞ்சிக்காம யாக்கோபை போல நம்ம லூஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கணும். எல்லாத்துக்கும் மேலாக ப்ரெஷஸ் 14 years இன் his life he has lost. தேவ பிள்ளைகளே, யோசனை பண்ணுங்க, நம்ம வாழ்க்கையை எப்படி நடத்துகிறோம்? தேவனிடத்தில் விட்டுறோமா? தேவனை நீர் எங்களை வழி நடத்துங்க என்று சொல்கிறோமா? இல்லாட்டி நம்ம பாட்டு வெயிட் பண்ணுறோம், நம்ம இஷ்டத்துக்கு செய்கிறோமா? தேவனுக்காக வெயிட் பண்ணுறோமா, இல்லாட்டி நம்ம இஷ்டத்துக்கு செய்கிறோமா? இது இந்த பாயிண்ட்டு தான் இன்றைக்கி சொல்லணும்னு நினச்சேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தருடைய நாமத்திலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் வெற்றி உள்ளவர்களாகவும் ஜீவிங்க. யாக்கோபு இருக்கிற மிஸ்டேக்ஸை நீங்கள் செய்யாதீங்க, நீங்கள் வெற்றிகரமாக ஜீவிங்க. டோன்ட் வேஸ்ட் டைம். டைம் இஸ் ப்ரெஷஸ் அண்ட் யூ டோன்ட் வேஸ்ட் எனி மோர் டைம். தேங்க்யூ. காட் பிளஸ். ஜபிச்சு முடிக்கலாம். தாப்பனே ஸ்தோத்திரம் அப்பா, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களை ஆசீர்வதிங்க. என் தேவனாய கர்த்தாவே அவர்களை வழிநடத்துங்க. என் தேவனாய கர்த்தாவே அவர்கள் உம்மை சார்ந்து ஜீவித்து தங்கள் நேரத்தையும் உங்களிடத்தில் கொடுத்து எப்படி நடக்கிறது என்று உங்களிடத்தில் கேட்டு நடக்க கிருபை தாருங்க. யாக்கோபின் வாழ்க்கையில் உள்ள மைனஸ் பாயிண்ட்ஸை நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் அவ்வாறு நடக்காதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இப்பொழுதும் தயவுசெய்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்கு வேண்டுகோள், இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, உங்கள் கமெண்ட்ஸையும் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.